பள்ளிக்கூடத்துல போய் பேனாவும் பென்சிலும் கையில பிடிக்க வேண்டிய பசங்க, ஒரு பிரச்சனைனால அவனோட ஃப்ரெண்டையே கொலை பண்ணியிருக்கிறானுங்க. என்னன்னு விரிவா சொல்றேன். திவேஷ் அப்படிங்கிற 13 வயசு பையனோட வீடு எங்க இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூர் இருகூர் பகுதியில வந்துட்டு இருக்குது. அந்த பையனும் அவனோட நண்பர்களும் பார்த்தீங்கன்னா, மீன் பிடிக்கலாம்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்க ஏரிக்கு போயிருக்கிறாங்க. அங்க நடந்த தகராறுல பார்த்தீங்கன்னா, அந்த பையன அவனோட நண்பர்கள் பார்த்தீங்கன்னா, பீர் பாட்டிலால அடிச்சும், கல்லால அடிச்சும் கொன்னுடுறாங்க. கொன்னுட்டா ஏதாவது பிரச்சனை வருமோ அப்படின்னு நினைச்சிட்டு அந்த பையனை ஒரு குழி தோண்டி புதைச்சிடுறாங்க. புதைச்சது மட்டும் இல்லாம அவங்க வீட்டுக்கும் போயிடுறாங்க. அவங்க பெற்றோர் வந்துட்டு அந்த பையனை காணோன்ட்டு இவங்ககிட்ட கேட்கும்போது அவனுக்கு என்ன சொல்றான்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அந்த பையனை வந்துட்டு உங்க சொந்தக்காரங்கன்னு சொல்லி யாரோ ஒருத்தர் கூப்பிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்த நாள் காலையில வரைக்கும் வெயிட் பண்ணி பார்த்த அவங்க பெற்றோர் வந்துட்டு பையன் வரலையே அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. கம்ப்ளைண்ட் கொடுத்த காரணமா பாத்தீங்கன்னா, போலீஸ் வந்துட்டு அந்த மீன் பிடிக்கிற இடத்துக்கெல்லாம் போய் பார்த்தப்போ பாத்தீங்கன்னா, அங்க அந்த சிறுவன் வந்துட்டு புதைச்சு வச்சிருக்கிறது கண்டறியப்படுது. அந்த கொலை பண்ண பசங்களுக்கும் அவ்வளவுலாம் வயசு கிடையாது. ஒரு 13, 15 வயசு தான் அவங்களுக்கும் இருக்கும். இப்போ அந்த பசங்க மேல தப்பு சொல்றதா? இல்ல இப்படி வளர்த்த அவங்க பெற்றோர் மேல வந்துட்டு தப்பு சொல்றதா? சமுதாயம் இப்படி சீரழிஞ்சு போறதுக்கு காரணம் என்னன்ட்டு ஒரு பெரிய கேள்விக்குறியா தான் இருக்குது. இந்த சிறுவர்கள் வந்துட்டு 16 வயசு கீழ இருக்கங்காட்டி, அவங்க பண்ணது கொலையாவே இருந்தாலும், ஜுவனைல் ஜஸ்டிஸ் ஆக்ட் படி பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு அப் டூ 3 இயர்ஸ் வரைக்கும் தான் இம்ப்ரிசன்மென்ட் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இந்த 3 வருஷமும் அவங்க வந்து ஸ்பெஷல் ஹோம்ல வச்சு ரீஹாபிலிடேஷன் அண்ட் கவுன்சிலிங் குடுத்து வெளிய அனுப்பிருவாங்க. வெளிய வந்து அந்த பசங்க திருந்தி வாழ்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் இன்னும் கொடூரமா மாறுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இதுக்கான தீர்வு தான் என்ன? அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. பெற்றோர்கள் வந்துட்டு அவங்க குழந்தைய வந்துட்டு தீர கண்காணிச்சுட்டே இருக்கணும். அப்படி ஏதாவது தப்பான வழியில போறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு எடுத்து சொல்லி திருத்த வேண்டியது அவங்களோட கடமை அப்படிங்கிறது புரிஞ்சு நடந்துக்கணும்.